துல்கர் சல்மான் அவர்களோட காந்தா படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. நேத்து எண்ட் ஆஃப் த டே இந்த படம் வந்து எவ்வளோ அட்வான்ஸ் புக்கிங்ல ஃபைனலாக கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாமல் ஆண் பாவம் பொல்லாதது, ஆரோமலே, பாகுபலி த எபிக், காந்தாரா இன்னும் சில படங்களோட வசூலை பார்க்க போகிறோம். அதெல்லாம் என்னென்ன படங்கிறது வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேற்று வீடியோவில் நான் வந்து ஒரு ஃப்ரேம், அதாவது அது வந்து ஒரு மினிமலிஸ்ட் ஆர்ட், அதை பார்த்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டுகொண்டேன் தான். அதில் வந்து என்ன சொல்ல போகிறாய் அப்படிங்கிற பாட்டு அந்த பாட்டில் வரக்கூடிய ஒரு சின்ன சீன் தான். ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் வேர்ல்டு மணி கிங் அப்படிங்கிறவர், தனசேகரன், பிரின்சி பிரியதர்ஷன், ஷேக் முகமது ஷேக், வடிவேல் ஜே, இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. இன்னையில இருந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வீடியோல ஒரு விஷயத்தை ஆட் பண்ண போறேன். என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு படம் வந்து, அதாவது இப்போ உதாரணத்துக்கு டே 5க்கும் டே 6க்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸு, பயங்கர ட்ராப் ஆயிருந்தது அப்படின்னா டவுன் ஆரோ மார்க் இருக்கும். பெரிய கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அப் ஆரோ மார்க் இருக்கும். இல்லை இந்த படம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு 50 லட்சத்துலேருந்து ஒரு 45 லட்சம், 40 லட்சம் அப்படின்னு ஒரு டிக்ரீஸு இருந்தா அதுக்கு வந்து ஈக்குவல். ஸோ அது வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஆனா அது ஒரு 2வது நாளே 3வது நாளே அது டிராப் ஆகி இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம டவுன் போடுவோம். ஸோ இன்னையில இருந்து அதை ஆரம்பிச்சிருக்கேன். எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல. ஸோ பார்ப்போம். பிரெடேட்டர் பேட்லேண்ட்ஸ் இந்த படத்தோட டே 7 இந்தியாவில் 87 லட்சம். டோட்டலா இந்த படம் வந்து இந்தியாவில் 15 கோடி 70 லட்சம். ஸோ டோட்டலா இந்த படம் வேர்ல்டு வைடு 91 மில்லியன் US டாலர்ஸ், 810 கோடி கிட்ட இந்தியன் கரன்சிக்கு வருது. பட்ஜெட் 100 மில்லியன் US டாலர்ஸ். ஸோ டே 6க்கும் டே 7க்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, சில லட்சங்கள் முன்ன பின்ன இருக்கும். ஸோ ஏக் திவானுக்கே திவானியத் அப்படிங்கிற படம் டே 24 இந்தியாவில் 58 லட்சம், உலகம் முழுக்க 61 லட்சம். 90 கோடியே 66 லட்சம் இந்தியாலையும், 106 கோடியே 17 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. 40 கோடி பட்ஜெட். இந்த படமே பெரிய மாற்றம் இல்லை, பெரிய டிராப்பும் இல்லை, பெரிய இன்க்ரீஸும் இல்லை. ஸோ தம்மா அப்படிங்கிற படம் டே 24 இந்தியாவில் 44 லட்சம், உலகம் முழுக்க 48 லட்சம். 156 கோடியே 80 லட்சம் இந்தியாலையும், 182 கோடியே 21 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 135 கோடி பட்ஜெட். இந்த படம் டே 23க்கும் டே 24க்கும் ஒரு டிராப் இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் கிட்ட டிராப் இருக்கு. ரொய் ரொய் பினாலே அப்படிங்கிற அசாமிஸ் படம் இந்தியாவில் வந்து டே 14 89 லட்சம், டோட்டலா 22 கோடியே 14 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடி பட்ஜெட். இந்த படமே பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. லாலோ அப்படிங்கிற படம் குஜராத்தி படம் டே 35 இந்தியாவில் 3 கோடியே 77 லட்சம், டோட்டலா 45 கோடியே 68 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 7 கோடி பட்ஜெட். அப்புறம் ஹக் அப்படிங்கிற படம் டே 7 இந்தியாவில் 1 கோடியே 26 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 59 லட்சம். டோட்டலா 16 கோடியே 50 லட்சம் இந்தியாலையும், 21 கோடியே 19 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 45 கோடி பட்ஜெட். டே 6க்கும் டே 7க்கும் ஒரு டிராப் இருக்கு. சில லட்சங்களா இருந்தாலுமே இது ஸ்டார்டிங் வீக்லயே இது பெரிய டிராப். ஒவ்வொரு நாளைக்குமே குறைஞ்சிட்டு வர்றதை நம்ம டிராப்பா தான் பார்க்க முடியும். தி கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற படம் டே 7 ஆந்திரா தெலுங்கானால 1 கோடி 21 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 41 லட்சம், டோட்டலா 17 கோடியே 77 லட்சம் இந்த படத்துக்குமே டிராப் இருக்கு. அப்புறம் டைசிரே அப்படிங்கிற படம் டே 14 கேரளால 63 லட்சம், உலகம் முழுக்க 88 லட்சம், டோட்டலா 36 கோடியே 15 லட்சம் கேரளாலும், 76 கோடியே 79 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 24 கோடி பட்ஜெட். காந்தாரா சாப்டர் 1 டே 43 இந்தியாவில் 30 லட்சம், உலகம் முழுக்க 32 லட்சம், 739 கோடியே 14 லட்சம் இந்தியாலையும், உலகம் முழுக்க 858 கோடியே 15 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 125 கோடி பட்ஜெட். பாகுபலி த எபிக் இந்த படத்தோட டே 14 இந்தியாவில் 15 லட்சம், உலகம் முழுக்க 16 லட்சம், 51 கோடியே 11 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் மட்டும் 38 கோடியே 54 லட்சம். ஆண் பாவம் பொல்லாதது ரியோராஜ் அவர்களோட படம் ஒரு சூப்பர் இன்க்ரீஸ் இருக்கு. ஆக்சுவலா டே 13க்கும் டே 14க்கும் தமிழ்நாட்டில் 68 லட்சம், உலகம் முழுக்க 70 லட்சம், டோட்டலா 14 கோடியே 38 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 15 கோடியே 60 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 5 கோடி பட்ஜெட். இதுக்கு மட்டும் ஏன் நான் அப்போ இன்க்ரீஸ், சில லட்சம் தானே ஏறிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது வழக்கமா ஒரு நாளுக்கும் நெக்ஸ்ட் டேக்கும் சில லட்சங்கள் கம்மியாகும். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆக்சுவலா அது ரொம்ப பெரிய விஷயம். அது 3 லட்சமா இருக்கட்டும், இல்லை 5 லட்சமா இருக்கட்டும், எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனாலுமே பெரிய விஷயம் தான். ஸோ அதனால தான் அந்த அப் ஆரோ மார்க் போட்டிருக்கேன். ஆண் பாவம் பொல்லாதது ஒரு நல்ல இன்க்ரீஸ் இருக்கு. அப்புறம் கிஷன் தாஸ் அவர்களோட ஆரோமலை திரைப்படம் டே 7 தமிழ்நாட்டில் 24 லட்சம், உலகம் முழுக்க 26 லட்சம், 2 கோடியே 48 லட்சம் தமிழ்நாட்டில், 2 கோடியே 64 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 4 கோடியே 25 லட்சம் பட்ஜெட். அப்புறம் காந்தா ஃபைனல் ப்ரீசேல் எவ்வளோ, ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா தெலுங்கானால
1,22,00,000, தமிழ்நாட்டுல 97 லட்சம், கேரளால 42 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 25 லட்சம், ஓவர்சீஸ்ல 88 லட்சம், 3,74,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு அட்வான்ஸ் புக்கிங்ல. இந்த படத்தை நீங்க பார்த்துட்டீங்கன்னா எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் 2-3 நாளா நம்ம கிட்ட கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குஜராத்தில இப்ப நம்ம வந்து ஒரு படம் லாலோ அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி பேசணும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சானியா டோலி அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி பேசணும். இதெல்லாம் எந்த அளவுக்கு பிக்கப் ஆகி போச்சு, எந்த அளவுக்கு பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு அப்படிங்கிறதெல்லாம். அப்போ இதெல்லாம் சொல்லும் போது ஒரு 2-3 பேர் குஜராத்திலே ஹையஸ்ட் பாக்ஸ் ஆபீஸ்ல டாப் 10 போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை இப்ப பார்ப்போம். ஸோ குஜராத்தி இண்டஸ்ட்ரியில டாப் 10 பாக்ஸ் ஆபீஸ், இதுல 10வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து ரீசெண்டா வந்து ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்ச வேஸ்ட் லெவல் 2, 16,20,00,000. அப்புறம் 9வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து உம்பாரோ அப்படிங்கிற படம் 17 கோடி. அப்புறம் 8வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து கெஹ்வத்லால் பரிவா அப்படிங்கிற படம் 20,65,00,000 வசூல் பண்ணிருக்கு. 7வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து சானியா டோலி அப்படிங்கிற படம் 20,85,00,000 வசூல் பண்ணிருக்கு. 7வது இடத்தை பிடிச்சிருக்கு. 6வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து ஷூ தாயு அப்படிங்கிற படம், இது வந்து 21 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. தேஷ்ரே ஜோயா டாடா பர்தேஷ் ஜோயா அப்படிங்கிற ஒரு படம் 5வது இடத்தை பிடிச்சிருக்கு, 22 கோடி. அப்புறம் ஜம்குடி அப்படிங்கிற படம் 25 கோடி வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. 3வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து 3 எக்கா அப்படிங்கிற படம் 34,20,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்க லாலோ இந்த படம் தான் வந்து 45,68,00,000 வந்து வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா குஜராத்தியோட ஹையஸ்ட் கலெக்ஷனே எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சால் ஜிவி லையே அப்படிங்கிற ஒரு படம் 50 கோடி வசூல் பண்ணியிருக்கு. இதுதான் குஜராத்தி இண்டஸ்ட்ரியிலேயே இதுவரை லைஃப் டைம்ல ஹையஸ்ட் கலெக்ஷன். இதுல லாலோ அப்படின்னு இப்ப நம்ம வசூல பாத்துக்கிட்டு இருக்க அந்த படம் தான் இதுல நம்பர் 1 பொசிஷனை பிடிக்க போது. அது 50 கோடியோட நிக்க போதா, 60 கோடி போதா, இல்ல அதுக்கு மேல போதாங்கிறத வரப்போற நாட்கள்ல பார்ப்போம். அப்புறம் இன்னைக்கு வந்து 17 இயர்ஸ் ஆஃப் வாரணமாயிரம், சூர்யா அவர்களோட கெரியர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான படம், பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. அது தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது, ஆந்திரா தெலுங்கானாலுமே இந்த படம் ஒரு சூப்பர் கலெக்ஷன் வந்தது. ஆக்சுவலா இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு மட்டும் இப்ப சூர்யா படம் அப்படின்னு இது வெறும் சூர்யாவுக்கு மட்டும் அந்த கிரெடிட்டை கொடுத்துட முடியாது. சூர்யாவோட நடிப்பு, அதுவும் அந்த அப்பா பையன் 2 ரோலா இருக்கட்டும், அதுல ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருப்பாரு. இது இல்லாம கௌதம் மேனன் அவர்களோட ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், டைலாக்ஸா இருக்கட்டும், அந்த படத்தோட டைரக்ஷனா இருக்கட்டும், ஹாரிஸ் ஜெயராஜ் சொல்லவே தேவையில்ல. இந்த படத்துக்கு உயிர் மூச்சே அவர் தான், உயிர் நாடியே அவர் தான். ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்துல சொல்லிக்கிட்டே போகலாம். சிம்ரனுக்கு ஒரு முக்கியமான ரோல். ஸோ அந்த மாதிரி இந்த படத்துல எல்லா விஷயமுமே ரொம்ப அற்புதமா இருக்கும். ஸோ வாரணமாயிரம் 2008ஆம் ஆண்டு வந்து வசூல் ரீதியா எவ்வளவு பெரிய வெற்றி அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 22,60,00,000, ஆந்திரால 6,35,00,000, கர்நாடகால 1,25,00,000, கேரளால 2 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 45 லட்சம், ஓவர்சீஸ்ல 9,85,00,000, வேர்ல்டு வைடு 42,25,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 14 கோடி பட்ஜெட், ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சது. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.